அன்பர்களுக்கு வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார். இங்கே திருச்சியில் குழுமணி சாலையில் சுப்பிரமணிய நகர் அப்படிங்கிற லொக்கேஷனில் நம்ம பண்ணிகிட்ருக்கிற ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு, ஒரு 4 பெட்ரூம் வில்லா. இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு. இப்போ கீழே பிளாஸ்டிங் ஆக்டிவிட்டி நடக்குது. மேலே நீங்கள் பார்ப்பீங்க லிண்டர் லெவல் முடிஞ்சு அதுக்கு மேலே ரூஃபுக்கான பணிகள் ஆயத்தம் ஆகிட்டுருக்கோம். இந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி ஸ்பேஷியஸாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இந்த சாலை இன்னும் பக்காவாக தயாராகலை. ஆனால் ஒரு நல்ல மோட்டாரபிள் ரோடாக தான் இருக்குது, வாகனங்கள் போய் வரலாம். இந்த சாலையில் தான் நம்மளுடைய இந்த மனை அமைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஆசையில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி கட்டப்படுற பல வீடுகளுக்கும் இந்த வீட்டுக்கும் அடிப்படையில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. பொதுவாக வீடு வந்து தோற்றம் வித்தியாசமாக வரணுங்கிறதுக்காக இடது பக்கம் ஒரு மாதிரி இருக்கணும், வலது பக்கம் ஒரு மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஒரு எலிவேஷன் நல்லா கிடைக்குங்கிற அடிப்படையில் பண்ணுறோம். ஆனால் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்மெட்ரிக்காக இருக்கணும். ஒரு நடுவில் ஒரு பகுதி, இடதுபுறமும் வலதுபுறமும் அதே மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளோட இது வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் வீடுடைய என்ட்ரன்ஸ். இந்த இடத்துலையே நம்ம வித்தியாசம் ஆரம்பிக்குது. இடதுபுறம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திண்ணை அமைப்பு. திண்ணை எங்கே பார்த்தீங்க, கடைசியாக எங்கே பார்த்தீங்க, யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி இடதுபுறம் இருக்க மாதிரியே வலதுபுறமும் வந்து இந்த அமைப்பு வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த திண்ணையை வந்து நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய முழுமையான கற்பனையை பொறுத்தது தான். இங்கே என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு, இதில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற வால்க்கும் அடுத்த வால்க்கு இடையில் வந்து ஒரு சின்ன ஃபோயர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு ஆன்டி ஸ்பேஸாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் வீடுடைய மெயினான பகுதி ஆரம்பிக்குது. இங்கே நம்மளுடைய விசாலமான வரவேற்பறை நீங்கள் பார்க்குறீங்க. இதோடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு 26க்கு 24 அளவில் இருக்கும். இந்த ஸ்பேஸை வந்து நம்மளுடைய தேவையை பொறுத்து ஃபார்மல் இன்ஃபார்மலாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். இன்டர்னல் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறது மூலமாக. ஸோ ஃபிசிக்கலாக பிரிக்காமல் அதை ஓப்பனாக வச்சுருக்கோம். இங்கே பெரிய விண்டோஸ் 2 இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்ல வெளிச்சம் உள்ளே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே இன்னொரு சிறப்பு வந்து மெயின் டோருக்கு நேராக வந்து நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம். இடதுபுறம் வந்து நமக்கு கிச்சன், இங்கே முன்பக்கம் வந்து பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இங்கே கிச்சனுக்கு முன்னாடி இருக்கிற டைனிங் ஸ்பேஸ் நம்ம பார்க்குறோம். இது ஒரு 11/8 ஒரு ஸ்பேஸு. தென் நம்மளுடைய ப்ராடரான ஒரு 16/10 இருக்கிற ஒரு கிச்சன். இந்த கிச்சனில் 2 சைடு லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு வால் ஃபுல்லாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து நம்ம இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து முழுமையாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நடுவில் விண்டோஸ் இருக்கும்போது அங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டு இதை முழுமையாக பயன்படுத்துகிறோம். இங்கே உள்ளேயே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோர் ஏரியா இருக்குது, ஒரு 5/8 சைஸில். அதுலேயும் ஒரு விண்டோ ஓப்பனிங் இருக்குது. வீட்டோட முன்பக்கத்துலேயே நமக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஸ்பேஷியஸாக 16க்கு 16 அளவில் இருக்குது. 2 வாலில் விண்டோஸோட நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் அமைஞ்சிருக்கு. இங்கே உள்ளே அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே வந்து ஒரு புறம் மட்டும் நம்ம லாஃப்ட் கொடுத்துருக்கோம். பெரிய அளவில் தேவையில்லைங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ரூம் வந்து இன்னும் நல்லா ஸ்பேஷியஸாக தெரியும். ஹால் ஒட்டி ஃப்ரண்ட்லேயே நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த கெஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 12/10 சைஸில். உள்ளே வந்து ஒரு அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கிறது சிறப்பு. இந்த ஹாலில் வந்து நமக்கு கார்னரில் ஒரு 10/6 சைஸில் ஒரு பூஜா அமைஞ்சிருக்கு. ஸோ அது நமக்கு பின்பக்கம் போகிறப்போ அந்த ஏரியாவை வந்து நாம் ஒரு சர்வீஸ் ஸ்பேஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ஒரு ப்ராடர் ஏரியா கிடைக்கிது, ஒரு 16.6/6 சைஸில். இதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும். இது பின்பக்கம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்க்குறோம். படிக்கட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த ஹால் இன்னும் அந்த விசாலத்தன்மை தெரியுது. அந்த பார்வைக்கு ரொம்ப சிறப்பாக இந்த இடம் உருவாகி வருது அப்படிங்கிறது மனசில் புரியுது. ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல்லேருந்து பார்க்குறோம். படியில் நம்ம மேலே ஏறி வரக்கூடிய வழி. இங்கே உள்ளே வந்தோன்னா நமக்கு இந்த ஹால் ஏரியா இருக்குது. வீட்டோட ஒட்டு மொத்தமாக பின்பகுதி வந்து ஒரு ஹாஃப் ஏரியா வந்து நம்ம பில்டிங் எதுவும் டெவலப் பண்ணாமல் முழுமையாக ஓப்பனாக வச்சுருக்கோம். இங்கே வந்து காலம்ஸ் நம்ம ஆல்ரெடி ரைஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து தேவையான அளவில் லேட்டராக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக.
இங்கே வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரோ இல்லை வந்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரோ நம்ம தேவைக்கு எப்படி வேணும்னாலும் இந்த இடத்த நம்ம உருவாக்கலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் ஐடியா பேசிஸில் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல் மாடியில் நம்ம வீட்டோட முன்பகுதிக்கு போகலாம். இதுதான் நம்ம லெஃப்ட்லேருந்து வந்த இடம். இந்த இடம் வந்து நமக்கு ஹால் ஏரியா, ஒரு 10x16 சைஸில் இருக்குது. இங்கே ரொம்ப வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த ரூம் சொல்லுவேன். இது வந்து ஒரு நூலகம், லைப்ரரி, ஒரு 16x10 அளவில் இங்கே வந்து ஒரு இந்த லைப்ரரி ஒரு பே விண்டோவோடு அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நண்பர்களே. மேற்கு புறத்தில் நமக்கு 2 பெட்ரூம்ஸு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. 2 பெட்ரூம்ஸுமே வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ஸோடு சேர்ந்து 16x10 அளவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு போதுமான அளவாக தான் இருக்குது. இங்கே நம்ம ஒரு சைடு லாஃப்ட்டு கொடுத்துருக்கோம். இது ஃப்ரண்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2வது பெட்ரூம். இதில் வந்து நமக்கு 2 பக்கமும் வந்து விண்டோஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் இதுவும் நல்ல வெளிச்சத்தோடு இந்த ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம முதல் மாடியில் 7 அடி வரைக்கும் நம்ம பிரிக்ஸ் ரைஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம த்ரூ லிண்டல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி ரூஃப் இனிஷியேட் பண்ண வேண்டியதுதான். பட் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி வந்து இந்த சில் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப். நம்ம இன்வேரியபிளி எல்லா வால்லையும் வந்துட்டு அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சின்ன விஷயம், அது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது முக்கியமான விஷயங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நாம் இந்த ஹாலில் இருந்து வீட்டுக்கு முன்பகுதியில் போனால் நமக்கு இந்த பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. புறத்தோற்றத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு வெளி அமைஞ்சிருக்கிறது ஒரு அட்ராக்டிவான விஷயம். இதை நம்ம எப்படி வடிவமைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த லிண்டல் லெவலில் நம்ம ரன் பண்ணும்போது, பீம் ரன் பண்ணும்போது இங்கே சுவர் இல்லை அப்படின்னா அங்கே அந்த இடைவெளிக்கு தகுந்த மாதிரி அந்த பீமை வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதில் டீஷட்டர் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணுறதும், போதிய கால அளவு கொடுத்து ரிமூவ் பண்ணுறதும் முக்கியம். இந்த வீட்டோட சிறப்பு வந்து வெளியில் நம்ம கொடுத்துருக்கிற இடம், அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே 2 பக்கமும் திண்ணை மாதிரி அமைப்பு. ஸோ எலிவேஷனில் அதை இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம உருமாற்றலாம். ப்ளஸ் வந்து முதல் மாடியில் அமைஞ்சிருக்கிற லைப்ரரி, ப்ளஸ் மேலே இருக்கிற பெரிய டெரஸ் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற பெரிய ஹைலைட். ப்ளஸ் ஆப்வியஸ்லி பிகர் ஹால். இது எல்லா விஷயமும் சேர்ந்து இந்த வீடை வந்து ஒரு தனித்துவம் பெற்றதாக மாற்றுது. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போது பிளாஸ்டரிங் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் நம்ம பார்த்தோம், லிண்டல் லெவலில் காங்க்ரீட்டிங் முடிஞ்சு அதுக்கு மேலே பிரிக் ஒர்க்குக்கு மெட்டீரியல் ஷிஃப்டிங். ஸோ அடுத்த ரூஃபிங் வந்து ரஃப்லி இந்த மந்தில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த வீடு ஃபர்தராக எப்படி க்ரோ ஆகி வருது பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். நம்ம கட்டின வீட்டை வாங்குறதுக்கும் நமக்குன்னு பிடிச்ச வீடை நம்மளுடைய இடத்துல கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளாம் கட்டும்போது அந்த வீட்டில் எதெல்லாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை வீடோட அமைப்பில் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை இது எல்லாமே மாற்றலாம். ஒரு வீடு வந்து நினைவுகளை உருவாக்குற இடம், நினைவுகள் சேகரிக்கப்படுற இடம். மனித வாழ்க்கையில் எஞ்சி நிற்கிறது வெறும் நினைவுகள் மட்டும்தான். ஸோ அந்த முக்கியமான வீடை உருவாக்குறதுல நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை, தேவைகளை, கனவுகளை நிறைவேற்றிக்கிற வாய்ப்பு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீடு இப்போ நிர்வகிக்கிற, அதை உருவாக்குற பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய இடம் எவ்வளவு சின்னது பெருசு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதில் எப்படி வந்து நம்ம இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதை எப்படி வந்து பெரிய அளவில் காஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் பாருங்கள். நீண்ட கனவின் உருவாக்கம்தான் ஒரு வீடு உருவாக்குறது. உங்களுடைய கனவு நீங்கள் நினச்சபடி நிஜமாக மலர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். Thank you so much for watching the video. Thank you.